வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். வண்ணாரப்பேட்டையில் மனநல பாதிக்கப்பட்ட இளைஞர் ஓடி வந்து மணல் லாரியில் விழுந்ததில் அடிபட்டு பலி. போலீஸ் விசாரணை. சென்னை வண்ணாரப்பேட்டை பேசன் பாலம் சிக்னல் அருகே மனநலம் பாதித்த 35 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் சாலையில் அங்குமிங்கும் ஓடி சென்று கொண்டிருந்தார். அவரை போக்குவரத்து போலீசார் சாலையின் ஓரமாக அழைத்து வந்து விட்டனர். இந்நிலையில் திடீரென காளிதாஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு சொந்தமான மணல் லாரியில் வியாசார்பாடி பகுதியில் இருந்து மணல் லாரியை ஓட்டுநர் சந்தோஷ் வயது 24 என்பவர் புளியந்தோப்பு நோக்கி சென்று கொண்டிருந்த போது மனநல பாதிக்கப்பட்ட இளைஞர் லாரியின் சக்கரத்துக்கு முன்பு விழுந்து லாரி இளைஞர் அணி மீது ஏறி இறங்கியது. இதில் படுகாயமடைந்த இளைஞர் சம்பவ இடத்திலேயே பலியானார். உடனடியாக அதிர்ச்சி அடைந்த போக்குவரத்து போலீசார் வண்ணாரப்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு துறை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு திருவேற்றூர் போக்குவரத்து ஆய்வாளர் முத்து, அருணகிரி மற்றும் வண்ணாரப்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு துறை ஆய்வாளர் செல்வகுமாரி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விபத்தில் உயிரிழந்த மனநல பாதிக்கப்பட்டவரின் உடலை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் உடற்கூறு ஆய்வுக்கு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இறந்தவர் யார், எந்த ஊரை சேர்ந்தவர் என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மனநல பாதிக்கப்பட்ட இளைஞர் ஓடி வந்து சாலை சென்ற லாரியில் விழுந்து பலியான சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. Gracias.